சத்தியா சொல்ற? அடா ஆமாடா. உன் போட்டோவை காமிச்சு அந்த ஊர்ல இருக்கவங்க கிட்ட கேட்டா முக்காவாசி பேருக்கு உனக்கு தெரியுது. ஆமா அர்ஜுனு. அது மட்டும் இல்ல, அந்த நிம்மி பொண்ணு சொல்றது எல்லாமே உண்மைதான். 5 வருஷத்துக்கு முன்னாடி சர்ச்சில் தான் கல்யாணம் நடந்திருக்கு. இது எங்களுக்கு அந்த சர்ச்சில் இருக்க ஃபாதர் லூயிஸ் தான் சொன்னாரு. இதுல இருந்து நீ என்ன சொல்ல வர? நான் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு சொல்ல வரியா சத்யா? நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அப்படிதான் தெரியுது அர்ஜுன். ஏன்னா உன் போட்டோவை காமிச்சு அங்க இருக்கவங்க கிட்ட கேட்கும் போது எல்லாரும் இவர் பேர் அர்ஜுன் தானே, இவர் பேர் அர்ஜுன் தானேன்னு அடிச்சு சொல்றாங்க. அதான் எனக்கு டவுட்டா இருக்கு. சத்யா, இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சத்யா. டே அர்ஜுன், எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்காது. அப்புறம் எப்படிடா அந்த ஊர்ல இருக்கவங்க என் போட்டோ பார்த்து என் பேரை அப்படியே சொல்ல முடியும்? நீ கவலைப்படாத அர்ஜுன், இதுக்கான ஆன்சர் நாளைக்கு கண்டிப்பா கிடைச்சிரும். ஏன்னா பழைய எவிடன்ஸ் உள்ள ஃபைல்லாம் தூக்கி மேலே போட்டிருக்காங்களாம். ஸோ அதில் மேரேஜ் பண்ணதுக்கான எவிடன்ஸ் இருக்கும். அதை ஃபாதர் லூயிஸ் நாளைக்கு எடுத்து தரேன்னு சொல்லியிருக்காரு. அதில் மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க கண்டிப்பாக சிக்னேச்சர் போட்டிருப்பாங்கல்ல, அதுதான் ப்ரூஃப் நம்மளுக்கு. ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு ஆன்சர் நாளைக்கு கிடைக்கும். நீ கவலைப்படாத. ஆமாம் அர்ஜுன், நீ பயப்படாத. கண்டிப்பாக நீ எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்ட. இதுக்கு பின்னாடி என்னென்ன நடக்குதுன்னு நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிடும். சரிண்ணே. நாளைக்கு அந்த கையெழுத்து தான் நீ நிரபராதிங்கிறத நிரூபிக்க போகுது. ஏன்னா உன்னோட கையெழுத்தை யாராலையும் போட முடியாது, அப்படிதானே? ஆமா சத்தியா. ஸோ நாளைக்கு நாம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நீ நிம்மதியா படுத்து தூங்கு. ஆமா அர்ஜுன், நிம்மதியா தூங்கு. நம்ம நாளைக்கு போய் பார்ப்போம். நாளைக்கு நானும் கூட வரேன். சரிண்ணே. சரிடா, தூங்குங்க 2 பேரும். நாங்க வரோம். சரிண்ணே. ரொம்ப டென்ஷனா இருக்கு சத்யா. நான் இருக்கேன்ல, உனக்கு எந்த பிரச்சனையும் வரவிட மாட்டேன். கவலைப்படாம நிம்மதியா தூங்குடா. தேங்க்ஸ் சத்யா, நீதான் என்னோட பலமே. டேய் டேய், இப்ப எதுக்கு தேவையில்லாம எமோஷனா பேசிட்டு இருக்க? எனக்கு தெரியாத என் தம்பிய பத்தி? எந்த நேரத்திலயும் மனசு தளர விட்டுறாத, சரியா? சரிடா சத்யா. சரி, நான் போய் கௌரி ஒரு எட்டு பார்த்துட்டு வந்துடுறேன். டேய், மணி என்ன ஆகுது தெரியுமா? மழை வேற பெஞ்சிட்டு இருக்கு. காலையில போய் பாரு. இல்லடா, நம்ம இந்த விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கிறதுனால போனை நான் சைலண்ட்ல போட்டு வச்சிருந்தேன். அதுவும் இல்லாம நைட் அவளை போய் பார்த்துட்டு இருந்தேனா, இப்ப அவ எதிர்பார்த்துட்டு இருப்பா. அதான் ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துட்டுமா? நான் பார்த்துட்டு வந்தேன்னா நிம்மதியா தூங்குவா. டேய், ஃபோன் பண்ணி சொல்லிரு, எனக்கு கொஞ்சம் வேலை இருந்தது அதனாலதான் வர முடியலன்னு. காலையில போய் பாரு. என்ன புரியுதா? சரி. இன்னும் அவர் ஆளு காணும். அப்படி என்ன பண்றாரு? ஜிம்கி வந்துட்டாரு. ஏன் மாமா நைட்டு வரல? ஃபோன் பண்ணாலும் எடுக்கல. அப்படி எங்க போயிருந்தீங்க? அது வேற ஒண்ணும் இல்ல ஜிம்கி. பக்கத்து ஊர் வரைக்கும் சத்தியா போயிருந்தால ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குமான்னு பாக்குறதுக்கு. ஆமா மாமா, ஏதாவது கிடைச்சதா? அதான்டா, அதை பத்தி தான் நேத்து நாங்க 4 பேர் பேசிட்டு இருந்தோம். இன்னைக்கு அந்த ஊர்ல இருக்க சர்ச்சுக்கு நாங்க போறோம். அங்க இருக்க ஃபாதர் ஏதோ எவிடன்ஸ் காட்டுறதா சொல்லியிருக்காங்க. அதை பார்த்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஐடியா கிடைக்கும். ம் மாமா, அதே மாதிரி நீங்க 4 பேர் போனீங்கன்னா யார்கிட்டயும் சொல்லாம போங்க மாமா. அப்பதான் உண்மை என்னன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஆமா ஜிமிக்கி, நீ சொல்லதான் சரி. பேசாம நான் மட்டும் போயிட்டு வந்துட்டுமா? மாமா, சத்யா மாமாவையாவது கூட்டிட்டு போங்க. நீங்க 4 பேர் போனாதான் சந்தேகம் வரும். சத்யா மாமாவோட போங்க, அப்பதான் சரியா இருக்கும். சரி. சரி, நீ சாப்பிட்டியா? மாத்திரை போட்டியா? மாமா, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. என்னைய நான் நல்லாவே பார்த்துக்கிருவேன். ஏன்னா என் வயிற்றுல நம்ம பாப்பா வளருதுல, நான் அதுக்காகவே என்னைய நான் நல்லாவே பார்த்துக்குவேன். நீங்கள் என்னைய பற்றி கவலைப்படாதீங்க. என்ன, அடிக்கடி உங்களை பார்க்கணும் போல இருக்கு. அதனால நீங்கள் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போங்க. மற்றபடி நீங்கள் என்னைய பற்றி கவலைப்படாதீங்க. இந்த பிரச்சனையை சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு மட்டும் பாருங்க. ஏன்னா நம்ம பிள்ளை இந்த பூமிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை சீக்கிரமாக சரியாகணும் மாமா. அப்போதான் நீங்களும் நானும் நம்ம பிள்ளையோட சேர்ந்து இருக்க முடியும். கண்டிப்பா ஜிம்கி, நீ கவலைப்படாத, எல்லாம் சரியாயிடும்.
நீங்கள் சாப்பிட்டீங்களா? வரும்போது சாப்பிட்டு தான் வரேன். சத்யா ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லியிருக்கான். அதான் அந்த கேப்ல நான் உன்னைய பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சத்யா ஸ்டேஷன்லேருந்து வந்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த ஊரில் உள்ள சர்ச்சுக்கு போகிறோம். ம் சரி மாமா. ம் நல்லா இருக்குல்ல, ரொம்ப நல்லா இருக்கு. பஞ்சாயத்தில் உங்களை பார்த்துக்கவே கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனால் இவன் என்னன்னா திருட்டுத்தனமாக வந்து பார்த்துட்டு கிடக்குறியான். என்ன சொல்கிறேன் உன் புருஷன்? இந்த தப்பெல்லாம் நான் செய்யல கௌரி, என் கூட வந்துரு கௌரின்னு உன்னை தால்சா பண்ணிட்டு இருக்கானோ? ஏன்ல கங்கா இப்படி தேவையில்லாமல் பேசிட்டு கிடக்கவ? என் புருஷன் எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டாங்க. நீ தான் அவங்கள பற்றி தேவையில்லாமல் பேசிட்டு கிடக்கவ. மாய்க்கிட்டானா ஆம்பட்டுதேன். இனி தினமும் இவன் பேரில் சொல்லிட்டு கிடப்ப. நம்பாத டீ, இவன் பயங்கரமான விஷம். இதோ பாருங்கங்கா, இவ்வளோ நேரம் நான் பொறுமையாக இருந்ததுக்கு காரணம் நீ உன் தங்கச்சி வாழ்க்கையில் அநியாயம் நடக்கக்கூடாதுன்னு பேசுறீங்கிறதுக்காகத்தான். ஆனால் நீ லிமிட்ஸை மீறி பேசினா அப்புறம் நான் எப்படி பேசுவேன்னு உனக்கு தெரியும். இப்போ நடக்கிற பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு தான் நான் ஓடிட்டு இருக்கேன். நான் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நிரூபிக்கிற வரைக்கும் நீ என்னை பற்றி பேசுறதுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது உனக்கு. நீ பேசுவடா, ஏன் பேச மாட்ட? நான் சும்மா நின்று உன்கிட்ட பேசிட்டு கிடக்கேன்ல, அதனால நீ பேச தான் செய்வ. இப்போ என் தங்கச்சி இடத்துல இன்னொருத்தி வந்து உட்காந்துருக்கா, பிறகு நான் எப்படி கோவப்படாமல் இருக்க முடியும்? அதான் உன் வாழ்க்கையில் என் தங்கச்சி இல்லைன்னு ஆயிடுச்சுல, பிறகு எதுக்கு இங்கே வந்தையா? வேணாம் கங்கா, நீ தேவையில்லாம பேசாத. என்னைக்கும் என் லைஃப்ல கௌரி மட்டும்தான். கௌரிக்கு மட்டும்தான் என் லைஃப்ல இடம் உண்டு. அது உனக்கு புரியணுங்கிற அவசியமே கிடையாது. என் கௌரிக்கு புரிஞ்சா போதும். இந்த உலகத்துல யார் என்னை நம்பலனாலும் பரவாயில்ல, என் கௌரி என்னை நம்புறா. கண்டிப்பா என் கௌரியோட நம்பிக்கையை நான் காப்பாத்துவேன். அதனால தேவையில்லாம எங்களுக்கு இடையில யாரும் வர வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன். நான் ஏன்டா வரக்கூடாது? நான் ஏன் வரக்கூடாது? அவ என் தங்கச்சி. உன் தங்கச்சிக்கு இந்த மாதிரி ஒரு லைஃப் வந்தா நீ சும்மா இருப்பியோ? உன் தங்கச்சிக்கு அநியாயம் பண்ணவனை தேடி போய் அடிக்க மாட்டீங்க எல்லாரும்? பொண்ணுங்க நாங்கள் மட்டும் எல்லா கஷ்டத்தையும் பொறுத்துக்கணும், அப்படி தானே? கங்கா, நீ பேசுறது 100க்கு 100 உண்மைதான். ஆனா நான் இன்னும் என்னோட சைட்ல ப்ரூஃப் பண்ணல. அதுக்கு முன்னாடி தேவையில்லாத வார்த்தைகளை விடாத. ஆமாம் கங்கா. சரில, நீ சொன்ன மாதிரியே வச்சுக்குவோம். நீ உன் சைடில் உன்னை நீ ப்ரூஃப் பண்ண. உனக்கு ஒரு வாரம் டைமு. நீ உன்னை பற்றி ப்ரூஃப் பண்ணாட்டி நான் என் தங்கச்சிக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணுவேன். கங்கா, என்னல? என்ன? இதான் என் முடிவு. நீ ஒன்றும் பேசாத, உனக்கு ஒன்றும் தெரியாது. உன் வாழ்க்கையை சரி செய்ய என்னால் மட்டும்தான் முடியும். அவசரப்படாத கங்கா, பிறகு நீ தான் வருத்தப்படுவ. டேய், அதான் சொல்லிட்டேன்ல, உனக்கு ஒரு வாரம் டைம் இருக்குது. அதுக்குள்ளே இங்கே நடக்கிறதுக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ப்ரூஃப் பண்ணி காட்டு. பிறகு வந்து பேசு. இப்போ இந்த இடத்த விட்டு போ. இன்னொரு வாட்டி எங்கள் வீட்டு பக்கம் வந்துடாத. போ. சரி, வரேன் கௌரி. மாமா, அவ பேசுனது எதையும் மனசில் வச்சுக்காதீங்க மாமா. நான் எதையும் மனசுல வச்சுக்கல. நீ பயப்படாத, நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவேன். மாமா இருக்கேன், சரியா? டேய், உன்னை வெளியே போன்னு சொன்னேன், காது கேட்கல? போறேன். என்னல? என்ன? உனக்கெல்லாம் எத்தனை வாட்டி சொன்னாலும் புத்தி வராதுல? போதுங்கங்கா, இதுக்கு மேலே நீ ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கோ, அம்புட்டுத்தேன். வீடு தேடி வந்தேன், என் புருஷனை துரத்தி விட்டுட்டல. இனிமே நீ என்கிட்ட பேசாத. பாரு இந்த பக்கிய, தப்பு பண்ணது என்னமோ அவ புருஷன். இவளுக்கு வக்காலத்து வாங்கி நம்ம பேசணும்னா நம்மக்கிட்டே கோவப்பட்டுட்டு போறா. வேற ஒன்றும் இல்லை, அவன் மேலே காதல் முத்தி போய் கிடக்கா. அதே அவன் செய்கிற எந்த பொறுக்கித்தனமும் அவள் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்கி. அடியே, இப்போ நீ உன் புருஷன் நம்பிட்டு கிடக்கலாம். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவனை பற்றி உனக்கு தெரியும். அப்போ தான் இந்த அக்காவோட அருமை உனக்கு புரியும். பேச மாட்டாளாம்ல, பேச மாட்டா. பார்த்துருவோம்ல, எத்தனை நாளைக்குன்னு பார்த்துருவோம். என்னடா, காலையில ஜனனிக்கு கால் பண்ணியே, ஏதாவது ரிப்ளை பண்ணாளா? இன்னும் இல்லடா, மேடம் கோவமா தான் இருக்காங்க போல. எல்லாம் ஒன்னாலதான்டா. சாரிடா, அவ இவ்வளவு சீரியஸா எடுத்து பண்ணி எனக்கு தெரியாது. ஆமா, பண்றதெல்லாம் பண்ணிட்டு சாரி பூரின்னு சொல்ல வேண்டியது. ஆளும் மண்டையும் பாரு. சரி சரி, விடுறா மச்சான். புதுசா வந்திருக்க பாஸ் ஏதோ ட்ரைனிங்கை பத்தி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதா சொன்னாரு. இன்னும் ஆளை காணுமே. அதான்டா நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இன்னும் ஆளை காணும்.
ம். சார் இவ்வளோ மிஸ்டேக் கால் விட்டுருக்காரு. ஒருவேளை நான் கோவமா இருக்கேன்னு நினச்சிட்டானோ என்னவோ. ஹம். நான் அப்பா வந்துட்டாங்கன்னு கால் பண்ணல, ஆனால் நான் இன்னும் கோவமா இருக்கேன்னு அவன் நினச்சிட்டு இருப்பான். சரி, கால் பண்ணி பேசுவோம். இந்த மாசம் ஏதோ புதுசா ரீயூனியன் ஸ்டார்ட் பண்ண போறாங்களாம். அதுக்கு லீடர் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் நம்ம கேங்குக்கு அர்ஜுன் தான் லீடரா இருந்தான். அடுத்து நம்ம கேங்குக்கு யார் லீடரா போட போறாங்கன்னு தெரியல. கவலைப்படாதடா, உன்னைய போட சொல்லிடுவோம். உனக்கு நக்கல் ஜாஸ்தி தான் டோய். ஏன்டா, நீ லீடரானா என்ன ஆக போகுது? அட ஏன்டா நீ வேற, என்னெல்லாம் யார் லீடரா போட போறா? ஏய் இருடா, ஒரு கால் வருது. மச்சான், ஜனனியா தான் இருக்கும். ஹலோ. என்னடா மாமா இத்தனை மிஸ்ட் கால் கொடுத்துருக்க? என்னடி இவ்வளோ கூலா பேசுற? அப்போ என் மேல உனக்கு கோவம்லாம் இல்லையா? நான் கூட என்னமோ நீ கோவமா இருப்ப, நான் எப்படி சமாதானப்படுத்த போறேனோன்னு நினைச்சிட்டு இருந்தேன். கோவமா? ஓமையா? சாச்சா, நீ சொன்ன டைம்ல வேணா எனக்கு கோவம் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு துளி கூட கோவம் இல்லையே. அப்புறம் ஏன்டி எனக்கு கால் பண்ணல? நான் கால் பண்ணியும் அட்டன் பண்ணல. ஒருவேளை நான் விளையாண்ட மாதிரி நீயும் விளையாண்டியா? சாச்சா, அப்படிலாம் இல்லடா. அதுக்கப்புறம் அப்பா வந்துட்டாங்க, எங்க நிச்சயதார்த்தத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க, அதனால ஃபோன் எடுக்கவே முடியல. இப்பதான் அத்தையும் அப்பாவும் வெளியில போனாங்க. சரி, உன்கிட்ட ஃபோன் பேசலான்னு வந்து பார்த்தா இவ்வளோ மிஸ்டேக் கொடுத்து வச்சிருக்க. ஏண்டா மாமா, ஒரு நாளே நீ இவ்வளோ மிஸ் பண்ணியா? அப்புறம் என்னடி, நீ நார்மலா கால் பேசிட்டு வச்சிருந்தா கூட எனக்கு இவ்வளோ ஃபீலிங்ஸ் இருந்திருக்காது. நேத்து நீ கோமா வேற ஃபோன் கட் பண்ணிட்டு போன. அதுவும் இத்தனை மிஸ்டு கால் கொடுத்தும் ஒரு காலுக்கு கூட ரிப்ளை இல்லை. அதான் இன்னும் நீ என் மேல கோவமா இருக்கியோன்னு டென்ஷனா இருந்துச்சு. அடே பைத்தியக்காரா, இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ. உன் மேலலாம் என்னால் ரொம்ப நேரம் கோவமாக இருக்க முடியாது. நீ என்கிட்ட கோவப்பட்டு பேசலனாலும் சரி, நான் உன்கிட்ட கோவப்பட்டு பேசலனாலும் சரி, ஆளாக கால் பண்ணுறது நானாக தான் இருக்கும். என்னடா, புரியுதா? அப்படி நான் கால் பண்ணலைன்னா கால் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் இருக்கேன்னு நீ புரிஞ்சுக்கோ. மற்றபடி உன் மேலே எனக்கு கோவம்லாம் இருக்காது, புரியுதா? ஓ அப்படியா? ஆமாம், அப்படிதான். ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ டூ. என்ன, லவ் யூ மட்டும் தானா? அப்புறம் வேற என்ன வேணும்? டே மாமா, இருக்கேனுச்சு ஒரு உண்மை தருமோ? என்னது? இருக்கேனுச்சு ஒரு உண்மை தருமோன்னு கேட்டேன். ம், பக்கத்துல பாஸ்கர் இருக்கான். அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை, அது உன் பிரச்சனை. நான் கேட்டது என்னாச்சு? ஏண்டி, 10 நாள் உன் கூட உங்க வீட்டில் தான் இருந்தேன். மேடம் அப்பெல்லாம் கேட்கறத விட்டுட்டு இப்போ நான் காஷ்மீர்ல இருக்கும்போது இந்த கொஸ்டின் கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? நேர்ல வந்து அதுக்கான ஆன்சர் தரட்டுமா? ம், நேர்லையா? நோ நோ. நோவா? அப்புறம் நான் எப்படி மாத்துறது? நீதான் இப்ப கேட்ட, இருக்கேன்னு ஒரு உமா தருமோன்னு. அப்புறம் இப்போ நோன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா ஃபோனில் ஒரு உண்மை கொடுறான்னு அர்த்தம். இது என்னோட லாங்குவேஜ். ஓஹோ. ம், கொடு. ஏய் ஜனனி, எங்க பாஸ் நான் அப்புறமா கால் பண்றேன். பாய். டேய் டேய், ஃபோனை கட் பண்ண அவ்வளோதான் பார்த்துக்கோ. ஏய் ஏன்டி இப்படி பண்ற? போனை கட் பண்ண. நான் அப்புறமா கால் பண்றேன், சரியா? குட் மார்னிங் பாஸ். குட் மார்னிங். என்னடா, உங்கள் பாஸ் வந்துட்டாரா? ஆமாடி, அப்புறமா கால் பண்ணட்டுமா? மவனே, ஃபோனை மட்டும் கட் பண்ண அவ்வளோதான். இப்போ நான் கேட்டது கிடைக்குமா கிடைக்காதா? ம் ஆமா சார். என்னடி ரிவெஞ்சா? கண்டிப்பா முடியாது. பாஸுக்கு தெரிஞ்ச கேவலமா பாப்பாரு. ஓ அப்படியா? சரி, ஓகே. ஒரு காதலி ஒரு காதலன் கிட்ட முத்தம் கேட்டது தப்பா? சரி, பரவாயில்ல ஜான். இப்போ ஃபோன் வைக்கிறேன், அதுக்கப்புறம் நீ எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் எடுக்க மாட்டேன். ஆனா ஜனனி, நீ சரியான சமயமா பார்த்து நீ ரிவெஞ்ச் எடுக்கிறல உன்னையா? இந்த வெட்டி பேச்செல்லாம் வேணாம். நான் கேட்டது இப்போ கிடைக்குமா கிடைக்காதா? ஓகே சார், நாளைக்கு நீங்க சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன் படி ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்ன ஜான், நீங்க மட்டும் எதுவும் பேசாம நிக்கிறீங்க?
சார் இவ்வளோ நேரம் நான் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தேன் சொல்லுங்க பார்ப்போம். அச்சோ பாவம், என் மாமாக்கு மாட்டிக்கிட்டு முழிக்கிறான். சரி சரி, பாவம் பொழைச்சி போ. நான் ஃபோனை கட் பண்ணுறேன். சார் அது வந்து ரீயூனியன் பற்றி பேசினாரு. அதான் சார் நீங்கள் ரீயூனியன் பற்றி பேசியிருந்தீங்களே சார், அதை பற்றி தானே சார் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தீங்க? எக்ஸாக்ட்லி. நம்ம டீமுக்கு ஒரு நல்ல லீடர் தேவை. ஸோ செலெக்ஷனை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். பார்ப்போம் செலெக்ஷனில் யார் லீடராக வரீங்கன்னு. ஓகே சார். சரி ஓகே, ஆஃபீஸில் எல்லார்கிட்டயும் பேசிட்டு செலெக்ஷன் என்னைக்கு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே சார். சரி ஓகே, ட்ரைனிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, வாங்க. வணக்கம் ஃபாதர். வணக்கம் வணக்கம். நீங்கள் கேட்ட ஃபைல் எடுத்து வச்சிருக்கேன். ஓகே ஃபாதர், ரொம்ப நன்றி. வணக்கம் ஃபாதர். நீயா?